பிக் பாஸ் வீட்ல நேற்று நெறைய பாடல்கள் பாடிக்கிட்டு, ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே ஒரு பக்கம் ஜாலியா சந்தோஷமா இருந்தாங்க. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, சேச்சி ரொம்ப தனிமையில போய் படுத்து தூங்கி கொண்டிருக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்த அந்த காட்சிகள பார்த்தோம். அப்போ சுபிக்ஷா அவங்க கிட்ட அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு சமாதான தூதுவா வராங்க. "ஏன் நீங்க உள்ள படுக்கக்கூடாதா?" "இல்ல நீங்க உள்ள கத்திக்கிட்டு இருக்கீங்கம்மா. எனக்கு அங்க ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நான் இங்க படுத்துக்கிறேன்ம்மா. ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா" அப்படின்னு சொல்றாங்க சேச்சி. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உள்ள ஒரே பாடல்கள். எல்லா கண்டஸ்டன்ட்ஸும் திட்டத்தட்ட பாட்டு பாடுறாங்க. ரொம்ப அற்புதமா இருக்கு. ரசிக்கும்படி இருக்கு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா, உள்ளேயே அரோராவுக்கும், சுபிக்ஷாவுக்கும் ஒரு பிரச்சனை நடக்குது. சேச்சிய பத்தி. அதாவது ஒருத்தவங்க வெளியில படுத்திருக்காங்க. நம்ம பாட்டுக்கு இங்க உள்ள சந்தோஷமா இருக்கிறோம். இப்ப மக்கள் என்ன நெனைப்பாங்க? உடனே அரோரா. மக்கள் என்ன நெனைப்பாங்க? யார் என்ன நெனைப்பாங்கலாம் இங்க ஏன் நீ பெருசா அது ஒரு பிளேட் பண்ற? நம்ம கூப்பிட்டோம். அவங்க வந்தாங்கன்னா இங்க உட்காந்துருக்கலாம். இல்லன்னா அவங்க வெளியில இருக்காங்க. நம்ம உள்ள இருக்கோம். எதுக்கு இத ஒரு பெரிய இஷ்யூவா மாத்துற சுபிக்ஷா? அப்படின்னு அரோரா கேட்க, இல்ல மக்கள் என்ன நினைப்பாங்க? மக்கள் என்ன நினைப்பாங்க? கம்முனு இரு. அப்படின்ன உடனே அப்படியே கேமராமேன் நம்ம காட்டுறான். சேச்சி அங்க தனிமையில படுத்துக்கிட்டு இருக்கிற காட்சிகள். ஏய் உண்மையிலே என்னம்மா உங்களுக்கு ஆச்சு? இது மாரி ஒரு கண்டஸ்டன்ட் நான் பார்த்ததே இல்ல. எப்ப பார்த்தாலும் தனிமையாவே இருக்கிறாங்க. தன்னை தனிமைப்படுத்திக் கொள்கிறார்கள். அது ஒரு விதமான கேம் ஸ்ட்ராட்டஜியா? அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனா சில நேரங்கள்ல சில பேர்ட்ட பேசிட்டு இருக்காங்க. அதுல முக்கியமான ஆள் யாருன்னா பாரு தான் இங்கேயும் அங்கேயும் போகிற ஆள். அங்கே பாடி கீடிலாம் முடிச்சுட்டு, "ஏன்டி சாண்ட்ரா நீ ஏன் தனியாகவே இருக்கிற?" "நான் இருக்கிறேன் விடு." உடனே இவங்க கமருதீன் பற்றி தான் சொல்கிறாங்க. "ஏய் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? இப்போ கமருதீன் நீ எவிக்ட் ஆகிட்டு போனேன்னா தெரியும், அரோராவும் கமருதீனும் மீண்டும் இணைஞ்சிப்பாங்க தெரியுமா? அ அ அது ஒரு நடக்குமா? சரி எனக்கு அதெல்லாம் புரியுது. பட் என்னுடைய ஃபீலிங் உண்மை. இந்த வீட்டில் பாருக்கு இருக்கிற ஒரே டயலாக். அந்த மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபீலிங் நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். அதை விட்டுடு சாண்ட்ரா அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான பல கான்வர்சேஷன். அப்புறம் நீ ஏன் இது மாதிரியே இருக்கிற அப்படின்னா, அது என்னுடைய ஃபீலிங் நீ விட்டுறேன். இந்த மாதிரி நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு அந்த வீட்டில்.